ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐஃபோன் 15 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 18.4ஓட டெவலப்பர் பீட்டா நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். காலங்காத்தால ஒரு 10-18க்கு இந்த அப்டேட் எனக்கு அமிச்சிது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துருக்கு இந்த அப்டேட். ஸோ நான் மார்னிங் தான் பார்த்தேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.52 GB கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி 18.3.1 அப்டேட் இருக்கும். இந்த பீட்டால நமக்கு என்ன அடிஷனல் சேஞ்சஸ் இருக்கு, ஸோ ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்ல மேஜராக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா சப்போர்ட் வந்துச்சு. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா வச்சுருக்கேன். ரீஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரீஜனல் செட்டிங்ஸ் ஸோ இந்தியா தான் இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிளோட சிரி பை டிஃபால்ட்டாக கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் யூகே அது மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருந்தா தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். மெயினாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதை வச்சுருந்தா தான் கிடச்சிருக்கும். ஸோ மொதல் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் சேஞ்ச் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது ஸ்டில் இன்னும் பக்கியாக தான் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன், இதை பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஆப் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் தனியாக எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியல. காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ ஆம்பியன்ட் மியூசிக் இதோட பேர். இந்த ஐக்கான் வருது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீப், சில், ப்ரொடக்டிவிட்டி, வெல்பீயிங் அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சில சமயங்களில் ஒர்க் ஆகுது, இல்லைன்னா 2-3 தடவை டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் நாம் பார்த்துருக்கோம். நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஐக்கானே வித்தியாசமாக இருக்குது. ஸோ செகண்ட் சேஞ்ச். அப்புறம் மூணாவது சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐகான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட லைவ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு வைஃபை பேண்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு டவர் இங்கே கம்மியாக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இது சிக்னல்லையும் வருது, பட் ஸ்டில் இது இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ மூணாவது சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது அனிமேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்விட்ச் ஆகும் போது இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கெட்ச் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காட்டலான்னு தான் பார்த்துன்னு இருக்கேன், பட் ரொம்ப நேரமாக டவுன்லோட்லேயே இருந்துன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இப்போ டிஃபால்ட்டாக நான் இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதை எடிட் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன் காட்டுது. சப்போஸ் இது அனிமேஷனாக வேணாம், அப்படி ஸ்கெட்சாக வேணும்னு நினச்சோன்னா நம்மளால் அது பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்னா எமோஜி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒர்க் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா தனியாக அங்கே ஜென் எமோஜின்னு வருது. ஸோ இதுவுமே இன்னும் டவுன்லோடிங்லாம் இருக்குது. சப்போஸ் இது டவுன்லோட் ஆகி முடித்தோடனே பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பட் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறத. அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோடம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த வெர்ஷனில் மோடம் அப்டேட் கொடுத்தனால இது எது சார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18.3.1 அப்டேட்டில் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருந்தது, டிஸ்கனெக்ட் இஷ்யூ இது மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 18.3.1ஓட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 5-10% நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இதை அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் பெட்டராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் 91 இருக்குது. 550 சைக்கிள், இன்னும் 450 சைக்கிள் லெஃப்ட் அவுட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குது, நான் அதை இங்கே கவர் பண்ணல. ஸோ இந்த அப்டேட் மூலிமா உங்களால் ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்தியா செட்டிங்ஸ் வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா. பட் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா? சத்தியமாக கேட்டிங்கன்னா நான் மேஜராலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தா இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணால் பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஒரு அப்டேட் வந்தது 15 ப்ரோ அது அப்புறம் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16E வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கூடி சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த வர அப்டேட்ஸில் மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரல்ஸ் 18.5ல் நம்ம இந்த ஆக்ஷன் பட்டனில் விஷுவல் இன்டெலிஜென்ஸை நம்மளால் வச்சுக்க முடியும். எப்படி 16 ப்ரோ 16 சீரீஸ்லாம் இருக்கும் அது மாதிரி. அடுத்தது பக்ஸுக்கு வரலாம். ஸோ இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலான ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா லேக் இருந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆச்சான்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணலை. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் இனிஷியலாக உங்களுக்கு லேக், சட்டர் இதெல்லாம் இருக்கும்.
அடுத்த பக்ஸ்ன்னு வந்து நான் நோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் இதெல்லாம் வரும்போது நீங்களே பார்க்கலாம். இந்த நாச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன்லாம் இருக்கும். மைக் ஆன்ல இருக்கா, அந்த இண்டிகேஷன் இந்த நாட்ச் நடுவில் இருக்கும், பட் சைடில் வர ஆரம்பிக்குது. இது டெவலப்பர் பீட்டா தான். இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் பீட்டா வந்துன்னா ஒரு வேளை பேட்டரி லைஃப் எனக்கு கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். எனக்கு இது வரைக்கும் பேட்டரி லைஃப் குட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ 10 to 15% எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்த முன்னாடி இதை இப்போ சரி பண்ணியிருக்காங்க. இதை இன்னுமே பெட்டர் பண்ணணும். நான் இனிஷியலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி ஊடுபட்ட பக்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ ஹீட்டிங் அதெல்லாம் எனக்கு எந்த விதமான நோட்டீஸும் பண்ணலை. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பக் ரிலேட்டடாக இல்லைனா வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கம்யூனிட்டி வச்சு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.